வெல்கம் டு அதின் இன்ஸ்டியூட். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் 2025க்கான எக்ஸாம் டேட் முதல் நவம்பர் 1 and 2 சொல்லியிருந்தாங்க. இப்போ நவம்பர் 15th போயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு டைம் கிடச்சிருக்கு. இந்த டைம் பீரியடில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், டெட் எக்ஸாம் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும், சரிங்களா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்க போகுது, ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும், சரிங்களா, அடுத்த லெவலுக்கு போகணும், அவ்வளோதானே. இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த வேலை ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாமை ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா ஒரு டவுட் இருக்கும். ஓகே, ஸோ பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த டெட் எக்ஸாமை பொறுத்தளவில் பாஸ் பண்ணக்கூடிய நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த வழி ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ண முடியும். ஆனால் கொஸ்டின் டஃப்பாக தான் இருக்கும், கேட்க போகிற கேள்விகள் கடுமையாக தான் இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட், பார்ப்போம். டெட் எக்ஸாமுக்கு நம்ம ஆல்ரெடி இப்போ நான் ஒரு 70 days பிளான் சொல்ல போகிறேன். இது நம்ம டெஸ்ட் பேட்சில் நம்ம சொன்னது தான். கரெக்டாக நாளைக்கு திங்கட்கிழமைலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த பிளான் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், சரிங்களா. ஸோ அந்த பிளானை எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளானை ஃபாலோ பண்ணுறது எப்படி, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அதில் நம்ம அது டெஸ்ட்டு சீரீஸ்னால, சரிங்களா, அது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. அது அது எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன், சரிங்களா. அது டெஸ்ட்டு சீரீஸ்னால் நம்ம எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா 150 கொஸ்டின் இருக்குது, 150 கேள்வி இருக்குது. அப்போ 150 கேள்வி நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே பிளான் தான் இப்போ அவங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ எப்படி படிக்கிறது, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆனால் அந்த 150 கொஸ்டின், அந்த 150 மார்க்குக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணி படிக்க முடியாது. அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் 150 கேள்விகள் கேட்குறாங்க. பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த 150 கொஸ்டினுக்கும் நீங்கள் ரெடி ஆகணும். அவங்க கேட்கக்கூடிய 150 கேள்விக்கு நான் பதில் சொல்கிற லெவலுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா மினிமம் அதே இன்ட்டு 1னாலும் 150 days வேணும். 150 நாட்கள் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணி முடிக்கவே, சரிங்களா, நான் சொல்கிறது புரியுதுங்களா. 150 கேள்விக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா 150 நாள் இருந்தால் தான் நம்ம அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும், சரிங்களா. நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஓகே, நம்மகிட்ட இருக்குது நம்ம இப்போ பிளான் படி அக்டோபர் 26 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பிளான் படி ஆகஸ்ட் 18லேருந்து அக்டோபர் 26 வரை ஒரு 70 days பிளான் கொடுக்குறோம், சரிங்களா. இந்த பிளானை எல்லாருமே ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ இந்த 70 daysல நம்ம ஒன்ஸ் அந்த சிலபஸ் படி ஒன்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான டைம் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை நல்லா படிச்சிடலாம், ரைட். ஸோ இதுக்கப்புறம் 26க்கு அப்புறம் அங்கிட்ட ஒரு 2 weeks நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், சரிங்களா, ரைட், பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி கூட இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 70 days பிளான் படி நம்ம போகணும். நான் சொன்ன மாதிரி 150 கொஸ்டினுக்கு உங்களால் படிக்க முடியாது. ஸோ இதை தான் நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 150 கேள்விக்கும் படிக்க நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவாங்க. சரி, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் 2 பாருங்கள். பேப்பர் 2 அடுத்து பேப்பர் 1 காமிக்கிறேன், பார்ப்போம். என்ன சொல்ல வரோன்னா, இந்த பேப்பர் 2 இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கீங்க, சோசியல் சயின்ஸ் ரெண்டு பேர் இருக்கீங்க. இது மேக்ஸ் டீச்சர் இல்லைன்னா சயின்ஸ் டீச்சர் எழுதக்கூடியது, இது சோசியல் சயின்ஸ் டீச்சர் எழுதக்கூடியது. அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மட்டும் இது ரெண்டுமே எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிளானு, சரி, ரைட். ஸோ இப்போ நமக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த 3 காமன், இந்த 2 பேருக்கும் இது 3 காமன். எப்பயுமே தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி. இப்போ தமிழில் 30 கேள்விகள் கேட்குறாங்க சார். இந்த 30 கேள்விக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. தமிழ் மட்டும் 30 கேள்விக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னா 6th to 10th, தமிழில் 6thலேருந்து 10th வரை 2 பேருமே தான், சரிங்களா. 6th to 10th நான் படித்தேன் அப்படின்னா தமிழ்லேருந்து எனக்கு எவ்வளோ கேள்வி சார் வரும் அப்படின்னா 24 கொஷின்ஸ் எழுதுறேன். சாரி, 6th to 10th இருந்தால் எனக்கு 24 கொஷின் தான் வரும். 24ன்றதே நான் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழை பொறுத்தளவில் தலைகீழாக மாறும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனே எடுத்து பார்த்தாலுமே அவங்க சொல்லியிருப்பாங்க 10th லெவல்லன்னு சொல்லுவோம். ஆனால் கேள்வி சீனியர் செகண்டரி, அதாவது 11th 12th வரைக்கும் இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணி சொன்னனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாதிக்கு பாதி 15 கொஸ்டின் இங்கிட்டு இருக்கலாம், 15 கொஸ்டின் கூட அங்கிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ தமிழை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 6thலேருந்து 12th வரை கம்பல்சரியாக படிக்கணும். சரி, ஏன் தமிழை சூஸ் பண்ணிங்கன்னு சொல்கிறேன்னா நான் அதுதான் சொல்ல போகிறேன் என்ன பண்ண போகிறோன்றது. ஏன்னா 2 சப்ஜெக்டை சூஸ் பண்ண சொல்லுவோம், அதுக்காக தான். ஸோ இப்போ தமிழை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நான் 30க்கு 30 எடுக்கணும்னு நினச்சா 6th to 12th படிக்கணும் கம்பல்சரியாக.
10th வரை படித்தா நீங்கள் டேரெக்டாக ஒரு 18 கொஸ்டின் வரை எழுதிடலாம் கண்டிப்பாக. ஸோ இதுதான் ஆன்சர் சொல்லி 18 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் 12 கொஸ்டின் தெரியாமல் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷனில் ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கிலீஷ்க்கு வருவோம். பேப்பர் 2 இங்கிலீஷை பொறுத்தளவு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது 6th to 10th மட்டும் படித்தாலே போதும் சார். ஸோ எல்லாமே தான் தமிழும் இங்கிலீஷும் ரெண்டையும் பொறுத்தளவில் கிராமரில் அதிகமாக கேள்வி இருக்கும். அதிகமான ஒரு 18 கேள்விகள் வர கிராமர் கொஷின், 12 கொஷின் என்ன பண்ணுவாங்க எல்லாம் கலந்து இருக்கும். சரிங்களா? தமிழ்லனா இலக்கியம் எல்லாமே கலந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயுமே உங்களுக்கு எல்லாமே போயம் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு 12 கொஷின். ஆனால் 18 கொஷின் ரெண்டுலேயுமே கிராமரில் இலக்கணத்தில் 18 கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் அதையும் வச்சு கூட நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கிலீஷை பொறுத்தளவில் 6th to 10th எல்லாமே படிச்சுக்கலாம், கிராமர் எல்லாமே படிச்சுக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 கொஷின்ஸ் வந்துடும். 25 கொஷின் அடிச்சிடலாம். 6th to 10th மட்டும் பார்த்தாலே போதும் ஓவராலாக. சரிங்களா? கிராமர் மட்டும் பார்க்குறீங்களா 18 கொஷின். ஸோ எல்லாமே பார்த்துக்கணும்னா 25 கொஷின் வரும். ஆனால் ஒரு 5 கொஸ்டின் 11th 12th இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். ஒரு 5 கொஷின் 11th 12th கிராமரை பேஸ் பண்ணி இருக்கும். வேறு எதுவுமே போயம்லாம் கேட்க மாட்டாங்க. 11th 12th கிராமரை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பான். புரியுதுங்களா? ஸோ இது இங்கிலீஷோட நிலவரம். இப்போ சைக்காலஜி வந்தோம்னா சைக்காலஜி மட்டும் ஒரு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். 10 யூனிட்ஸ். ஸோ இதோட வேர் டு ஸ்டடி, அதாவது வேர் டு ஸ்டடி சொல்ல முடியாது, யூனிட்ஸ். அந்த 10 யூனிட்ஸ் என்ன அப்படின்றது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். அந்த 10 யூனிட்ஸ் அப்படியே பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அந்த 10 யூனிட்ஸ் உங்கள் காலேஜில் நீங்கள் படித்ததை கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இதுக்குன்னு நீங்கள் ஸ்கூல் புக்கிலலாம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் காலேஜஸில் பிஎட்டில் இருக்கும், அதுலேயுமே ஒரு 6 யூனிட்ஸ் வரை கவர் ஆகும். ஸோ பேப்பர் 1 இருந்தால் நீங்கள் டிடிஎட்டில் கற்கும் குழந்தைன்னு ஒரு புக் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதில் இருக்க 10 யூனிட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்க யூனிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோவில் தனியாகவே சொல்லியிருப்பேன். ரைட். ஸோ இப்போ அடுத்து மேக்ஸ் வருவோம். மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் மேக்ஸுக்கும் 6th to 10th படித்தா போதும் சார். 6th to 10th படித்தாலே போதும். 30க்கு 30 கொஸ்டினுமே 30 out of 30 கொஸ்டினுமே 6th to 10th இருந்து மட்டும்தான் வரும். 11th 12th வராது. ஓகேங்களா? போன தடவை ஒரே ஒரு கேள்வி மட்டும் எங்கே இருந்துன்னா ப்ராபபிலிட்டியிலேருந்து 11th 12th கேட்டிருந்தாங்க. பட் அதுவுமே நீங்கள் 10th வரை படிச்சிருந்தீங்களானே ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கொஷின் தான். ஸோ அப்போ 6th to 10th இருந்து மேக்ஸில் 30 கொஷின் கேட்குறாங்க. யாருக்கு? பேப்பர் 2க்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓவராலாகவே 6th to 10th படிக்கணும் யாராக இருந்தாலும். மேக்ஸை பொறுத்தளவில் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, 6th to 10th படிக்கிறது நல்லது. ரைட். சயின்ஸுக்கு வருவோமே. சயின்ஸை பொறுத்தளவில் 24 கொஷின் அண்டர் 10th. 24 கொஷின் எங்கேருந்து கேட்க போகிறாங்க? 10th ஸ்டாண்டர்டில் இருந்து மட்டும்தான். 6th to 10th. சரிங்களா? 6வதுலேருந்து 10வதுக்குள்ளே இந்த 24 கேள்வியும் கேட்டுருவாங்க. ஒரு 6 கொஷின் 11th 12th போகும். நீங்கள் அதை படிக்கவே வேணாம். ஏன்னா அங்கிட்டு போயிட்டால் பிசிக்ஸுக்கு 2 புக்கு அந்த மாதிரி போயிடும் இல்லையா? ஸோ அப்படி போக தேவையில்லை. 6th to 10th படித்தா போதும். ரைட். ஸோ இதுதான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. சோசியல் சயின்ஸில் இது ஃபுல்லாக ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? சோசியல் சயின்ஸை பொறுத்த லெவலில் இதை செலக்ட் பண்ணுறவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி தமிழில் பாதிக்கு பாதி சொன்னேன் இல்லையா? 15க்கு 15 கேட்கலான்ற மாதிரி சோசியல் சயின்ஸை பொறுத்தளவில் 6th to 10th 11th 12th. ஓகே. ஸோ இந்த 6th to 10th 40 கொஸ்டின்ஸும் 11th 12th 20 கொஸ்டின்ஸும் வந்துடும். 20 கொஸ்டின் வந்துடும். பேப்பர் 2 சோசியல் சயின்ஸை பொறுத்தளவில் 40 கேள்வி 10ஆம் வகுப்பு தரத்தில் நீங்கள் எழுதிடலாம். ஸோ மிச்சம் 20 கொஸ்டின் இருக்குது, நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே. 6th to 10th நான் நல்லா படிச்சுக்கிறேன். 11th 12th கொஸ்டின் வரும்போது அதை கொஞ்சம் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இருந்தால் ஓகே தான் 6th to 10th. ஆனால் 11th 12th கண்டிப்பாக 20 கேள்விகள் குறையாமல் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் பேப்பர் 2க்கான நமக்கு கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ நான் சொன்ன மாதிரி 150க்கும் ப்ரிப்பேர் பண்ணணுமா லாஸ்ட்டில் பார்ப்போம். அடுத்து பேப்பர் 1 பாருங்கள். பேப்பர் 1 பொறுத்தளவில் அதே மாதிரி தான் 150 கொஷின் 150 கொஷினில் தமிழ். ஸோ தமிழை பொறுத்தளவில் 1 to 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? பேப்பர் 1காரங்க எஸ்ஜிடியும் யோசித்து தான் படிக்கணும். ஏன்னா நியமன தேர்வு இது எலிஜிபிலிட்டி ஆசிரியர் தகுதி தேர்வு. டிடிஎட் முடித்தவங்களுக்கான தானே. பிஎட் முடித்தவங்க எழுத முடியாதுங்க. நீங்கள் நிறையா வீடியோவில் கேட்குறீங்க. பிஎட் முடித்தவங்க பிஎட் மட்டும் முடித்தவங்க எழுத முடியாது. டிடிஎட் படிச்சிருந்தீங்கன்னா பேப்பர் 1 எழுதலாம், இல்லைன்னா எழுத முடியாது. ஆனால் அதுவுமே நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. பேப்பர் 2 பொறுத்தளவில் டிடிஎட் முடித்தவங்களும் எழுதலாம், பிஎட் முடித்தவங்க எழுதலாம். டிடிஎட் வித் டிகிரி வித் யூஜி முடித்தவங்க பேப்பர் 2 எழுதலாம். புரியுதுங்களா? அவங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க.
எதுக்காக சார் அலோவ் பண்ணுறாங்க? அப்போ போஸ்டிங் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிஎட் முடிக்காமல் போஸ்டிங் கொடுத்துருவாங்களான்னா இல்லை. சரிங்களா? அதுக்கு ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ டிடிஎட் முடிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க. இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு டிடிஎட் முடிச்சிருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். ரைட். நான் என்ன பண்ணால் பேப்பர் 1 எழுதணும், பேப்பர் 2 எழுதி பாஸ் பண்ணி வச்சுக்கிறதும். ஃப்யூச்சரில் நான் பிஎட் பண்ணி அப்படி போகும்போது இந்த பாஸ் பண்ணதை யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் எஸ்ஜிடி எழுதி வேலைக்கு போயிட்டேன், உள்ளே போயிடுறேன். புரியுதுங்களா? பேப்பர் 1 வச்சு எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிடுறேன், பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், உள்ள எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் லிஸ்ட் வரும்போது பயன்படுத்திக்கலாம். பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அடுத்து யூஜிடிஆர்பி எழுதும் போதும் இந்த பிஎட் முடிச்சு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேப்பர் 2 பிஎட் முடிச்சு நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதுவீங்க இல்லையா, ரிசர்வேஷன் கோட்டா இருக்குங்க எஸ்ஜிடியில் வேலைக்கு போனவங்களுக்கு. ஸோ அந்த இதில் நீங்கள் போகும்போது பேப்பர் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிடிஎட் வித் யூஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 2 எழுதி வச்சுக்கிறது நல்லது தான். ஓகே. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், டிடிஎட் வித் யூஜியை வச்சு நான் அப்படியே பேப்பர் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பிஎட் பண்ணாமல் யூஜிடிஆர்பி எழுதி வேலைக்கு போக முடியுமா? முடியாது. பிலீட் பண்ணவங்களை தவிர. யாரை தவிர? பிலீட் தமிழ் மேஜரில் லிட்ரேச்சர் முடித்தவங்களை தவிர மிச்சம் யாரும் அப்படி போக முடியாது. ரைட். ஓகே. இப்போ பேப்பர் 1ல் தமிழில் 30 கேள்விகள் கேட்குறாங்க. சரிங்களா? 30 கேள்வி எங்கேருந்து கேட்பாங்கன்னா 1 to 10th ஸ்டாண்டர்ட். இந்த பேப்பர் 1 பொறுத்தவரை பொதுவாக 8th வரை படித்தாலே பாஸ் சார். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரை படிச்சிங்கன்னா பாஸ் பண்ண முடியும். எவ்வளோனா 150 கேள்வி, மொத்தம் 150 கேள்வியில் அவுட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின், 110 கொஷின் போயிருமே, 110 கேள்வின்னு வச்சுக்குவோம். ஸோ 110 கேள்விகள் எங்கேருந்து வந்துடும்? ஸோ மாற்றி போட்டுக்கண்ணா 150 அவுட் ஆஃப் 110. சரிங்களா? ஸோ 110 கேள்விகள் எங்கே வரும்னா 1 to 8th ஸ்டாண்டர்ட் வரும். ஸோ அதை படித்தாலே தாராளமாக பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, அப்படி நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணுறேன், நான் சொல்கிற மாதிரி ஏதாவது 2 சப்ஜெக்ட் மட்டும் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1 to 10th ஸ்டாண்டர்ட் படித்தாதான் அந்த 30க்கு நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும், இந்த 30க்கு நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, பார்ப்போம். இப்போ இங்கிலீஷில் 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 1 to 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். ஓகே. அதே மாதிரி சைக்காலஜி உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10 யூனிட்ஸ் என்ன, அதுக்கு எப்படி படிக்கிறதுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்து மேக்ஸ் 30 கொஸ்டின் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். இவிஎஸை பொறுத்தளவில் சயின்ஸில் 20 கொஷின், சோசியல் சயின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 10 கொஷின். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவு நீங்கள் 8th வரை படித்தாலே போதும். இவிஎஸை பொறுத்தளவில் சயின்ஸும் சோசியலும் சேர்த்து 8th ஸ்டாண்டர்ட் வரை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் இந்த 30 கேள்விக்கு. சரிங்களா? சார் நான் எஸ்ஜிடியும் சேர்த்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். இதை முடிச்சோடனே எஸ்ஜிடி வரப்போகுது. எப்போ வரப்போகுது? அடுத்த இயரில் மார்ச் ஏப்ரலில் எக்ஸாமே நடக்கும். சரிங்களா? நம்ம டிபார்ட்மெண்ட் போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் நடக்கும். ஓகே. ஸோ அப்போ நான் எஸ்ஜிடியும் கம்பைன் பண்ணி படிக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ். ஸோ நான் இந்த இடத்துல இருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ என்னையே கன்சிடர் பண்ணி சொல்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்னென்ன கேட்பாங்க, எங்கெங்கேருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் வரும்னு நான் சொல்லிட்டேன். கேள்வி தரம்ன்றது ரொம்ப கடுமையாக இருக்கும். கேள்வி தரம்ன்றது எப்பயுமே இப்போ ஒரு மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 30 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா கேள்வி தரம்ன்றது இப்படி இருக்கும். 2 பார்ட்டாக பிரிச்சுருவோம். ஒன்று 24 கொஷின் ப்ளஸ் 6 கொஷின். ஸோ ஒரு 1-2 கொஷின் முன்ன பின்ன போயிடலாம். ஸோ மினிமம் இது மேக்ஸிமம் மாறும். இங்கே 22, இங்கே 8 கொஷின் வச்சுக்குவோம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இந்த 24 வந்து பேசிக் மீன்ஸ் ஓவராலாக எல்லாரும் எழுதுகிற மாதிரி, ஓவராலாக எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 6 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த டீச்சர், மேக்ஸ் டீச்சர் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸ் டீச்சருக்கு தான் தெரியும், அவங்களுமே அந்தளவுக்கு படிச்சிருந்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். சரிங்களா? அப்போ பொதுவாக ஒரு சப்ஜெக்டில் பொதுவான ஆள் 20 கொஷின் அடிக்கிறதே கஷ்டம். 20 கொஷினை கிளியர் பண்ணுறது ரைட். ஓகே. ஸோ இப்போ நான் சொல்ல வர டிஃபிகல்ட்டி புரியுதா? கேள்வி தரம் அப்படி தான் இருக்கும். 2019 எழுதினவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பாஸ் பண்ணதே மொத்தத்தில் தமிழ்நாட்டில் ஒரே 1% பேர் தான்.
100% எழுதுனா 1% கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு கேள்வி இந்த தடவை கடுமையாக தான் இருக்கும். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு கொஷின் இருக்கும். நான் சொல்ல போகிற அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இது சொல்ல போகிறதுனா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் படிக்கணும்னு நினச்சா முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டீங்க. எனி 2 சப்ஜெக்ட். ஸோ இதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்ல. எனி 2 சப்ஜெக்ட், ஏதாவது 2 சப்ஜெக்டை எடுத்து அதை மட்டும்தான் டெப்த்தாக படிக்கணும். சரிங்களா? அது நான் இப்போ சொல்லிட்டேன் ஒவ்வொரு ஏரியாலையும் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களோட முடிவு, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் இணைய கருத்தில் வச்சு சொல்கிறேன். இப்போ தமிழையும் மேக்ஸும் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ எனக்கு மொத்தம் 60 கொஷின் கரெக்ட் தான். நான் 30 கொஷின், அது பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி. ரைட். ஸோ இப்போ 60 கொஷினுக்கு நான் இதை படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் பேப்பர் 2 இருந்தால் என்ன சொன்னேன் 6th-லேருந்து 10th வரை, இது தமிழ் மட்டும் 6th-லேருந்து 12th வரை கண்டிப்பாக படித்தா தான் நான் 30க்கு 30 அடிக்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த 2 சப்ஜெக்டில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்க் எடுக்கிறதுக்கு படிக்கணும். அதுக்கு எங்கேருந்து எது வரை படிக்கணும்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கணும், மார்க் எடுக்கணும், அந்தளவுக்கு நான் படிக்கணும். சரிங்களா? செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்தளவுக்கு படிக்கணும். ஸோ அப்போ நான் அப்படி படிச்சுட்டேன். இப்போ தமிழை பொறுத்தவரை 6th-லேருந்து 12th வரை படித்தேன்னா தான் எனக்கு 30க்கு ஒரு 28 கொஷின் கண்டிப்பாக அடிச்சிருவேன். சரிங்களா? ஸோ மேக்ஸ்லேயும் 27 கொஷின் அடிச்சிடலாம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 55 வச்சுக்கிறோம், 55 கொஷின் அடிச்சிடலாமா? ரைட். ஸோ அப்பயுமே இவ்வளோதான் வரும், இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ 2 செலக்ட் பண்ணிட்டேன். அதர்வைஸ் எனக்கு இன்னும் 3 சப்ஜெக்ட் இருக்குது, அதில் 2 சப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். என்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம்? கம்பல்சரியாக இப்போ இங்கிலீஷ்னு வச்சுக்கிடுவோம். இங்கிலீஷ் கிராமர் மட்டும் பார்க்குறேன். ஸோ 15 கொஷின், அதிகமாக எதிர்பார்க்கல. 15 கேள்வி. நான் போய் 10 நானாக படித்து அடித்தாலும் 5 வந்து சும்மானாலும் வந்துடும், அப்படி தானே? ஸோ எனக்கு ஒரு 15 கேள்வி கிடைக்கும். ஸோ கிராமர் மட்டும் பார்த்தா கண்டிப்பாக 15 குறையாமல் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் அடிக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாம் சேர்த்து 15 குறையாமல் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ரைட். இல்லை கிராமர் மட்டும் டெப்த்தாக படிச்சிட்டேன் அப்படின்னா நான் டேரெக்டாக அடிக்கிறதே 15 கொஷின் அடிப்பேன், எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ரைட். இங்கிலீஷ் 15 கொஷின் எடுக்கிறேன். இப்போ சைக்காலஜி இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது சில பேர் சைக்காலஜி ஒரு கொஞ்சம் தானே சார், ஒரு புக்கு தானே சார், அதை படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணிக்கிறணும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷனுக்கு சயின்ஸ் செலக்ட் பண்ணுறவங்களா இருந்தால் சயின்ஸ்னு வச்சுக்குவோம். ஸோ சயின்ஸு செலக்ட் பண்ணும்போது சயின்ஸை என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது, ஏன்னா எனக்கு இதுக்கு தான் நேரம் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதில் என்ன செய்யணும்? அப்போ 6th to 10th-லேயே நான் என்ன சொல்லிட்டேன், 24 கொஷின் வரும்னு சொல்லிட்டேன். அப்போ 6th to 10th-ல் எனக்கு ஒரு 15 கொஷின் கிடைச்சா போதும். எத்தனை? 15 கொஷின் கிடைச்சா போதும். அப்போ அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கிட்டேன்னா, இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சதால 15 கொஷின், 10 கொஷினை நான் படிச்சுட்டு போய் கரெக்டாக அடித்தேனாலே மிச்சம் 20 கொஷின் எனக்கு ஒரு 5 கொஷின் கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ ரொம்ப கஷ்டம் இல்லை சயின்ஸை பொறுத்தவரை. ஸோ அப்போ 15 ஓவராலாக 85. ஸோ 85 தானே சார் படிக்கிறோம், அப்போ நமக்கு வந்து 82ன்றது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கே அப்படின்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே நான் கண்டிப்பாக அடிக்க முடியும்னு சொல்கிறது தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 85 கேள்வியில் அங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் 75 கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சு 70 கேள்வி அடித்தாலே மிச்சதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனல் சும்மா அடிக்கும்போது ரிசல்ட்டாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே. இதே தான் சோசியல் சயின்ஸ். பேப்பர் 2 சோசியல் சயின்ஸை பொறுத்தளவில் நான் திரும்ப சொல்கிறேன், தமிழையும் சோசியலையும் செலக்ட் பண்ணாலே, சோசியல் சயின்ஸையும் செலக்ட் பண்ணாலே உங்களால் 90 கொஷின் மொத்தம். தமிழில் 30, சோசியலில் ஒரு 60. ஸோ அதை செலக்ட் பண்ணி நான் படிக்கணும்னு சொல்லிட்டு டெப்த்தாக படித்தாலே என்னால் பாஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் கிராமர், ஏன்னா சோசியலில் 6th to 12th படிக்கணும், இல்லை நான் 10th வரை தான் படித்தேன் அப்படின்னா கிராமர் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கிறோம். பேப்பர் 1 கதையை வேறு திரும்பவும் சொல்கிறேன். பேப்பர் 1 வந்து எஸ்ஜிடியோட கம்பேர் பண்ணுங்கள். எஸ்ஜிடிக்கு உங்களுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அதில் 2 சப்ஜெக்டை எடுத்து இன்டெப்த்தாக படிங்க. பேப்பர் 1 பொறுத்தளவில் எஸ்ஜிடிக்கு என்ன சப்ஜெக்ட் யூஸ் ஆகும்? தமிழ். எஸ்ஜிடியை பொறுத்தவரை 1 to 10th ஸ்டாண்டர்ட் கம்பல்சரியாக படிக்கணும். எல்லாமே எது சைக்காலஜியை தவிர மிச்சம் எல்லாமே சயின்ஸு, சோசியல், மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ். ஸோ 1 to 10th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கணும்னு சொல்லிட்டோம். அப்போ
ஒரு 2 சப்ஜெக்டை 1 to 10th ஸ்டாண்டர்ட் டெப்த்தாக படித்து அடுத்து இன்னொரு சப்ஜெக்டை ஒரு மேலோட்டமாக படிச்சுட்டு போனாலே உங்களால் பேப்பர் 1 பாஸ் பண்ண முடியும். பேப்பர் 2க்கு அடுத்து எஸ்ஜிடிக்கு ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அடுத்து எக்ஸ்ட்ராவாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரைட். ஸோ புரியுதுங்களா? ஸோ இதுக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னனால புரிஞ்சுக்கோங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்லேயே நிறைய பேர் சார் இவ்வளோ ஹெவியாக இருக்கே சார் எப்படி எழுத முடியும்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா, 150 மார்க்குக்கு நீங்கள் படிக்கணும்னு நினச்சா நம்ம 150க்கும் டெஸ்ட்டு கொடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. அதாவது எல்லா சப்ஜெக்ட்டும் டெஸ்ட்டு நம்ம கொடுத்தாகணும். ஆனால் நீங்கள் இப்படி முடிவு பண்ணி அந்த இதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? இது டெஸ்ட் பேட்ச்காரங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொடுத்தாலும் நீங்கள் ஏதாவது 2 டெப்த்தாக படிங்க. ஸோ அந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ரைட், பார்ப்போம். ஸோ அதில் சில பேருக்கு டவுட் இருந்துச்சு, நான் அதை காமிச்சிறேன். ஃபஸ்ட்டு ஷெடியூல் பாருங்கள். டெஸ்ட்டு 1 பாருங்கள். ஸோ இது வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான ஷெடியூல். இதோட கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ ஷெடியூல்னால் டெஸ்ட்டுக்காக சொல்லலைங்க. இந்த ஷெடியூலில் உங்கள் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த பிசிக்ஸ் 1 to 5, ஹிஸ்ட்ரி 1 to 5லாம் இருக்கும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டெஸ்ட்டு 1 நான் என்ன சொல்லியிருக்கேன், மண்டே டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பயும் போல் லாங்குவேஜ் பேப்பர் 1ஆக இருந்தாலும் 6th தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கடைசியாக தான் 1 to 5th டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். சரிங்களா? சரி. ஸோ தமிழில் இப்போ 6th இது வந்து ஷெடியூலில் கேட்குறீங்க சார், வேர் டு ஸ்டடி இல்லையே, நான் ஷெடியூல்லே கொடுத்துட்டேன் பாருங்கள். 6th முதல் 5 இயல்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், 6th வந்து டேர்ம் புக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 3 இயல்கள் இருக்கும், செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மொதல் 2 இயல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ மொத்தம் 5 இயல்கள் நீங்கள் படிக்கணும். ரிமைனிங் வந்து 4 இயல்கள் இருக்குது, அது அடுத்த டெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டால் உங்களால் படிக்க முடியும். ரைட். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் 6th ஒரு 5 யூனிட்டு, ஃபஸ்ட் டேர்மில் 3, செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு 2 யூனிட். ஸோ இப்படி படிக்க போகிறீங்க. மொத்தம் தமிழ் அண்ட் இங்கிலீஷை சேர்த்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ஒரு 1.5 days ஆகும். ஸோ படித்து முடிச்சிட முடியும். ஓரளவுக்கு ஒன்ஸ் ரீட் பண்ணலாம், ரிவிஷன்லாம் கடைசியில் பண்ண முடியும், அதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஓகே. ஸோ அடுத்து ஒரு 2 days டைம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 2 days டைம் கொடுத்துருக்கீங்களா? ஸோ இதை அதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி இந்த 2 daysல இங்கே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் கூட இந்த டேட்டுக்குள்ளே முடிக்க பாருங்கள். ரைட். ஸோ எப்பயுமே அந்த பிளான் படி டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்க 6:30க்கு டெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரம் தான் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் அதை எப்போனாலும் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி நார்மலாக படிக்கிறவங்களும் அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும், அடுத்த நாளைக்கு கொண்டு போகக்கூடாது. ஸோ இன்றைக்கி டேட்டில் இந்த டேட் நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டேட்டில் சாயந்தரத்துக்குள்ளே முடிக்க பாருங்கள் எல்லாருமே. சரிங்களா? அந்த பிளான் படி போக போகிறவங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள். இப்போ அடுத்தது செகண்ட் வருவோம். இப்போ மேக்ஸை பொறுத்த லெவலில் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் நம்பர் சிஸ்டம், செகண்ட் டாபிக் ஏபிஜிபி கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் சிறப்பு தொடர்னு இருக்கும். ஓகே. ஸோ அந்த 2 டாபிக் 2 ஹெட்டிங் மட்டும்தான். மேக்ஸ் வந்து ஒதுக்குனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ½ டேயில் அந்த 2யுமே முடிச்சிட முடியும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துலாம். ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே. இப்போ சயின்ஸ் வரும்போது பிசிக்ஸ் 2 நாள் படிக்க டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட சேர்த்து ஏன்னா இது வந்து சாயந்தரம் இந்த டேட்டில் சாயந்தரத்துக்குள்ளே தான் முடிக்கணும். அப்போ இதையும் சேர்த்து 3 நாள் டைம் இருக்குது. இப்போ சயின்ஸ் பிசிக்ஸில் 1 to 5, இப்போ சோசியலாக இருந்தால் ஹிஸ்ட்ரியில் 1 to 5 கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு எங்கே சார் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஹெவியாக தெரியும் எல்லாருக்குமே. சரிங்களா? சோசியல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் ஹெவியாக தெரியும். இந்த 1 to 5 எவ்வளோ படிக்கணும்னு தெரியுமா ஃபிசிக்ஸுக்கு? ஸோ அதுக்கு லிங்க், அதுக்கான பிடிஎஃப் லிங்காகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு இப்போ சயின்ஸ் வேர் டு ஸ்டடியில் ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆகும்னா பார்ப்போம். சயின்ஸ் வேர் டு ஸ்டடி லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதே டிஸ்கிரிப்ஷனில் சோசியல் வேர் டு ஸ்டடியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோசியல் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ், ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், சயின்ஸை தொட்டிங்கன்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜின்னு வேறு தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ பிசிக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா பிசிக்ஸில் தான் 1 to 5 நான் என்ன படிக்கணும்னு தெரியணும். சரிங்களா? ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட் டாபிக் பாருங்கள், மெஷர்மெண்ட், அளவீடுகள். ஸோ அளவீடுகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு சாப்டர், 7th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு சாப்டர், 8th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் சாப்டர், ஸோ 9th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ 6thலேருந்து 9th வரை படிக்கணும் ஒரு ஹெட்டிங்க்கே. இப்படி பிசிக்ஸில் 5 ஹெட்டிங் படிக்கணும்னு அர்த்தம். 5 ஹெட்டிங்னா என்னென்ன? அளவீடுகள் படிக்கணும், விசை, இயக்கம், அழுத்தம் படிக்கணும், வெப்பம், மின்னியல், காந்தவியல். ஸோ இந்த 5ஐயும் படித்து எழுதணும். ஸோ இதை தான் எல்லோரும் கேள்வி கேட்குறீங்க, இது எப்படி அந்த 3 daysல படிக்க முடியும்? நான் அதவே தான் நான் சொல்கிறேன்.
150 கொஸ்டினுக்கு படிக்கணும்னு நினச்சி நீங்கள் முன்னாடியே 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 5 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி. இப்போ இருக்கனால நான் சொன்னபடி சயின்ஸை டெப்த்தாக படிக்கணும். அந்த 2 சப்ஜெக்ட் சொன்னேன்ல, அதில் சயின்ஸை டெப்த்தாக படிக்கணும்னு நினச்சவங்க நீங்கள் அப்படி படிக்கணும். இது ஃபுல்லாக டெப்த்தாக தான் படித்தாகணும். என்னைய மாதிரி ஆப்ஷனலில் சூஸ் பண்ணோம்ல, ஒரு 15 கேள்வி போனால் போதும். அப்போ எனக்கு இது ஈஸியாக இருக்கும். எப்படி இருக்கும், நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறேன். சரிங்களா, எனக்கு இது மொத்தமாக படிச்சுக்கிட்டோம், சயின்ஸ்லேருந்து 15 கேள்வி போதுன்றப்ப ஸோ அப்படி படிக்கணும்னு சொல்ல வரேன். புரிதுங்களா? ஸோ அப்படி தான் படிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஏதாவது எனி 2 சப்ஜெக்ட் தான் டெப்த்தாக படிக்க முடியும். அந்த சப்ஜெக்டை நீங்கள் பிளான் பண்ணி இந்த பிளானை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மிச்சதுக்கு என்ன பண்ணிக்கலாம், மேலோட்டமாக படிக்கணும்னு எடுத்த 2 சப்ஜெக்ட். ஸோ அப்படி ஒதுக்கும்போது உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். அந்த டெப்த்தாக படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கு டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மேலோட்டமாக படிக்கிறத நீங்கள் மேலோட்டமாகவே படிச்சுக்கலாம். ஸோ இப்படி படிச்சிங்கன்னா உங்களால் கிளியர் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுங்க. டெட்டு ஒரு திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னா, டெட்டுன்றது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். சரிங்களா, ஜஸ்ட்டு அதை பாஸ் பண்ணணும்னு நினைங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப பயப்படாதீங்க, ரொம்ப பயப்படுறீங்க எல்லாருமே. என்ன பயப்படுறீங்க அப்படின்னா, சார் டைம் இல்லை. என்ன பயம் அப்படின்னா, அடுத்து யூஜிடிஆர்பி வருது, கொஞ்சம் தள்ளி வந்தால் இதை பாஸ் பண்ணால் எழுத முடியும். சரிங்களா, எஸ்ஜிடி வரப்போகுது. ஏன்னா எஸ்ஜிடியில் இப்போ தான் போஸ்டிங் போயிருக்காங்க டீச்சர்ஸ். ஸோ அதனால் ஆசை, அந்த பயம் வந்துடுது. அதனால் பயந்து விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ டெட் எக்ஸாம் ஈஸி, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படிங்க. ரொம்பலாம் யோசிக்க வேணாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா 2 சப்ஜெக்ட் சொன்னேன், அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு 2 சப்ஜெக்டை மட்டும் டெப்த்தாக படிங்க. எல்லாத்தையும் படிக்கணும்னு உட்காந்தால் தான் படிக்க மாட்டீங்க, படிக்க முடியாது. சரிங்களா, டெட்டில் மார்க் எடுக்க முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், அந்த 2 நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த 2 சப்ஜெக்டை டெப்த்தாக படித்தாலே 60க்கு 60 நான் அடிக்கணும்னு போயிட்டேன் அப்படின்னாலே என்ன ஆயிரும், 60க்கு நான் 55 அடிச்சிட்டாலே 55 கொஷின் நான் அடிக்கிறேன், மிச்சம் 95 கொஷினும் சும்மா அடிக்க போகிறேன்னு அர்த்தம், சாய்ஸில் அடிக்க போகிறேன்னு அர்த்தம். ஸோ அப்படி முயற்சி பண்ணவங்களாலே பாஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த தடவை கடுமையாக இருக்கும். பயன்படுத்துறதுக்காக சொல்லலை. ஸோ நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி படித்தா எல்லாருமே பாஸ் பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் மார்னிங் ஒரு 2 ஹார்ஸ், ஈவினிங்கில் ஒரு 3 ஹார்ஸ் படித்தா போதும். ஈஸியாக இந்த டேட்டா பாஸ் பண்ண முடியும். முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. வேமா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி இந்த பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. பாஸ் பண்ணுறதுக்கான வழி ஒவ்வொரு கிரேட். நிறைய பேர் லீவு போட்டு படிப்பீங்க, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் என்ன பண்ணலாம். ஆனால் அந்த டேட்டை மட்டும் விட்டுறாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ இந்த கொடுத்துருக்கீங்களா அந்த டேட்டை ஃபாலோ பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த டேட்டில் முடிக்கணும்னு நினச்சா மட்டும் தான் முடிக்க முடியும். சும்மா படிப்போம்னு நினச்சா படித்து பாஸ் பண்ண யாராலும் முடியாது. ஓகே, நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.